சம்பந்த சுவாமியை பார்க்க நம்ம சிவபாதி விருதியர் மதுரை போற. சம்பந்த சுவாமி மதுரையில மடத்துல தங்கியிருக்கிறாங்க. அப்பா சிவபாதி விருதியர் ரொம்ப நாள் ஆக்கிய குழந்தைக்கு என்னன்னு பார்க்க போறார். பார்த்த உடனே எப்படி தெரியுமா கேட்கிறார்? அருந்தவத்தீர் என்னை அறியா பருவத்தை எடுத்தாண்ட பெருந்தகை என் பெருமாட்டியுடன் இருந்ததே. கவனிங்களேன், எப்படி அவங்க வாழ்க்கையெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இது மதுரையில பாடப்பட்ட தேவாரம். ஆசிரியர் சொல்லத்தான் தெரியுது. பாடப்பட்ட இடம் சீகாழி நம்ம நினைப்போம். இல்ல, திருமதுரையில திருமடத்துல சிவபாதி விருதியரை பார்த்து சம்பந்தர் கேட்கிறார், வினவரர், ஏப்பா எங்க அம்மா பெரிய நாச்சியார் நல்லா இருக்காங்களா? எங்க அப்பா தோணியப்பர் நல்லா இருக்காங்களா? பாருங்க, அவங்க வழக்கம் அப்படிதான். அப்புறம் பார்த்தாலும் இப்படிதானே கேட்கிறார் சம்பந்தர். அப்புறம் பார்க்கிறார், என்ன கேட்கிறார்? அப்பரே இங்கு அணையப்பெரும் பேரருள் உடையோம் யாம் அந்த ஆரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது. அவங்களுக்கு சாமி ஞாபகம் தான், வேற நினைவே இல்லை. நீங்க திருவருள் கும்பிட்டீங்களே, இப்படி கும்பிட்டீங்க. அப்பதான் பாடுறார், முத்து வீதானம். அது பாடப்பட்ட காலமும் ஆஜரை கடந்து, பாடப்பட்ட இடமும் ஆரூர் அன்று. விற்குடி வீரட்டத்துல பாடப்பட்ட பதிகம். பாடியவர் நாவரசர், கேட்டவர் ஞானசம்பந்தர். நமக்கெல்லாம் வியப்பா இருக்கு, இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அந்த பெருமக்கள் எல்லாம். நமக்கு வழிகாட்டியாக, விழிகாட்டியாக, தமிழ் மொழிகாட்டியாக இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம். நினைச்சு பார்க்க வேண்டும் அல்லவா? இந்த வாயிலார நினைக்கும் போது அவங்களையும் நினைக்க தோணுது.